ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இங்கே மகர ராசிக்கு பார்க்கல, நீங்கள் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய ராசி இருக்கும், அந்த ராசி உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களுடைய லக்னம் மகரமாக இருந்தால் இந்த மாத பலன் எப்படி இருக்குங்கிறதான் பார்க்குறோம். ஏன் லக்ன பலன் பார்க்குறோம்? லக்னம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்முடைய வாழ்க்கையை இயக்கக்கூடியது. கடந்த மாதத்துலேருந்து நம்ம லக்ன பலன் போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில், பாருங்கள். இது இன்னும் துல்லியமான பலனாக உங்களுக்கு இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இருக்காங்க. புதன், சுக்கிரன், ராகு, சனி. இது எல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி, தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ இந்த மாதத்தில், அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. அது இந்த மாதம் இருக்குது. இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் புரியக்கூடிய ஸ்தானமாக 3ஆம் இடத்துல கிரகம் இருக்குது. நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. துணிஞ்சு சில முடிவுகள் எடுப்பீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறங்கிற பிளானை இப்போ பண்ணுங்கள். கிரகங்கள் சாதகமாக இருக்கும்போது நம்ம மூவ் ஆகணும். ஸோ நீங்கள் எடுத்து வைக்கிற எல்லா ஸ்டெப்புமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உருவாகும். நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க. இதுவும் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு அதனாலும் நன்மைகள். இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் பங்குனியும் சித்திரையும் கலந்த மாதம். ஸோ யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிங்களோ கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்குது. யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலை, நல்ல விலைக்கு போகலன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போகும். அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த மாதம் அட்வான்ஸ் போகிறதுக்கு, அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள், இதெல்லாமே மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் தான். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதம் முயற்சி பண்ணீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும் அவங்களோடலாம் நீங்கள் டைரக்ட் கம்யூனிகேஷன் பண்ணுங்கள். இதெல்லாமே திரும்ப சொல்கிறதுக்கு காரணம், இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. கமிஷன் தொழில், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கன்சல்டன்சி பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், பொருளாதார நிலைகள் பரவாயில்ல. மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, லவ் அஃபேருக்கான சூழ்நிலைகள், லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது, டிலே ஆகிட்டுருக்கு, தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது. நீங்களும் அதில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர், ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று, ஈடுபாடு அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, உங்கள் மதம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கூடும் ஈடுபாடு அதிகரிக்கும். அது இல்லாமல் தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் அத்தனையும் இருக்குது. உங்களுக்கு போனஸ் வரலைன்னா போனஸ் வரும், இன்சென்டிவ் இல்லைனா இன்சென்டிவ் கிடைக்கும், அரியர்ஸ் வரலாம் அரியர்ஸ் வரும். என்னெல்லாம் உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குது. அதே மகர லக்னத்தில் பிறந்த நீங்கள் உங்கள் வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ ரெக்கக்னைஸ் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் எது பார்த்திங்கன்னா உண்டு. ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரோல் சேஞ்ச் ஆகும், அல்லது இன்னர் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னர் சேஞ்சஸ் இருக்குது. இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் ஏதாவது லோன் கேட்டிருக்கேன், கடன் கேட்டிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கடன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனை ஃபுல்ஃபில் ஆகும். இது எல்லாமே இந்த மாதம் உண்டு. நான் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கும் கிடைக்கும்.
ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. அதோட இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, வழக்கு இருக்கான வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு. உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இவ்வளவு இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டருக்கு படித்து பார்க்கணும். யாருக்கெல்லாம் அப்டமனில் பிரச்சனை இருக்குது, பேக் போன், பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்குது. எந்த முதலே சொன்ன மாதிரி தான் பிஸ்னஸ் நல்லா இருக்குது. லாபம் ஓரளவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாத மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். இதுவரைக்கும் திருமணம் நடக்கலைங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறது, பெரிய லெவலில் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறது அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட யூனிட்டில் நீங்கள் இருக்கிறது அத்தனையும் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. அதோட இந்த மாதத்தில் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையுமே பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு மூத்த அண்ணன் அல்லது அக்கா இருக்காங்க அப்படின்னா அவர்களாலும் நன்மைகள். இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதாரம், கையில் பணம், தனம் இருக்குது, மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும். யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் நிறையவே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் அவசியம் இருந்தாலுடைய லோன் வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் உண்டு. அதுலேயும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிட்டு வாங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் சிவ வழிபாடு, சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக முருகப்பெருமான நல்லபடியாக வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கோ வாய்ப்பு இருந்தால் அவங்களெல்லாம் போய் தரிசனம் பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.